بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 114 அன்னாஸ். மொத்த வசனங்கள் 6. அன்னாஸ் மனிதர்கள். இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அன்னாஸ் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். குல் அஊது பி ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மறைந்து கொண்டு தீய எண்ணங்களைப் போடுபவனின் தீங்கை விட்டும், மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகையோர் உள்ளனர். மக்காவில் அருளப்பட்டது. இவை வல்லமையும் மாண்புமிக்க இறைவனின் பண்புகளில் உள்ள 3 பண்புகளாகும். அவை இரட்சகன் எனும் தன்மை, பேரரசன் எனும் தன்மை, இறைவன் எனும் தன்மை. ஆகவே அவன் எல்லாவற்றிற்கும் இரட்சகனாகவும் எல்லாவற்றிற்கும் அரசனாகவும் எல்லாவற்றிற்கும் இறைவனாகவும் இருக்கிறான். எல்லா பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டவை, அவனுக்கு சொந்தமானவை, அவனுக்கு கட்டுப்பட்டவை. எனவே பாதுகாப்பு தேடுபவர் பதுங்கிக் கொண்டு தீய எண்ணங்களை ஊசலாட செய்பவனின் தீங்கிலிருந்து இந்த பண்புகளைக் கொண்டவனிடம் புகழிடம் தேடுமாறு அவன் கட்டளையிடுகிறான். இந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவன் மனிதனுக்கென நியமிக்கப்பட்ட ஷைத்தானாவான். ஏனெனில் ஆதமின் பிள்ளைகளில் எவரும் அவனுக்கு தீய செயல்களை அழகு காட்டிக் கொண்டும் ஒரு துணையை, ஷைத்தானை, கொண்டிராமல் இல்லை. இந்த ஷைத்தான் மனிதனை குழப்புவதற்கும் தடுமாற செய்வதற்கும் எல்லா முயற்சிகளையும் செய்வான். அல்லாஹு யாரை பாதுகாக்கிறானோ அவரே பாதுகாக்கப்பட்டவர் ஆவார். சஹீஹ் நூலில் நபியவர்கள் கூறினார்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மா மின்கும் மின் அஹதின் இல்லா கத் ஒக்கில பிஹி கரீனுஹு. உங்களில் எவரும் அவருக்கென ஒரு துணை, ஷைத்தான், நியமிக்கப்படாமல் இல்லை. அவர்கள், அதாவது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் நிலை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், நாம் இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃப அஸ்லமா ஃபலா யமுருனி இல்லா பி ஹைரின். ஆம், எனினும் அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்தான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், ஆகவே அவன் எனக்கு நன்மையை மட்டுமே ஏவுகிறான். முஸ்லிம் ஹதீத் எண் 2167. நபி அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தபோது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை சந்திக்க வந்த சம்பவம் பற்றிய செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்ததாக 2 சஹீஹ் நூல்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நபி அவர்கள் இரவில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை அவரது வீட்டிற்கு வழியனுப்பச் சென்றார்கள். அப்போது அன்சாரிகளை சேர்ந்த இருவர் வழியில் அவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் நபி அவர்களை பார்த்ததும் வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். ஆகவே அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், அலா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியத்து பின்து ஹுயை. மெதுவாக செல்லுங்கள், இவர் சஃபியா பின்து ஹுயை. அதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தூய்மையானவன் அல்லாஹுவின் தூதரே. அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம்மி. நிச்சயமாக ஷைத்தான் ஆதமின் மகனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். உங்கள் உள்ளங்களில் அவன் எதையாவது போட்டுவிடுவோனோ என்று நான் அஞ்சினேன், அல்லது தீங்கை என்று கூறினார்கள். ஃபத்ஹுல் பாரி 4.326. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹுவின் கூற்று பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாக அறிவித்தார்கள், அல் வஸ்வாசில் ஹன்னாஸ். பதுங்கியிருந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவனின் அல் வஸ்வாஸ் தீயவன். ஆதமின் மகனின் இதயத்தின் மீது குந்திக் கொண்டிருக்கும் ஷைத்தானவன். மனிதன் மறதியாகவும் கவனக்குறைவாகவும் இருக்கும்போது அவன் ஊசமாட்டத்தை ஏற்படுத்துகிறான். பின்னர் அவன் அல்லாஹுவை நினைவு கூறும்போது அவன் பதுங்கிக் கொள்கிறான். அத்தபரி 24.701. முஜாஹித் மற்றும் கதாதா ரலியல்லாஹு அன்ஹாவும் இதையே கூறியுள்ளனர். அத்தபரி 24.710. அல் மோத்தமிர் பின் சுலைமான் அவர்கள் தனது தந்தை கூறியதாக அறிவித்தார்கள், ஷைத்தான் தான் அல் வஸ்வாஸ் என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. அவன் ஆதமின் மகனின் இதயம் சோகமாக இருக்கும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அதில் ஊதுகிறான்.
ஆனால் அவன் மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறும்போது ஷைத்தான் பதுங்கிக் கொள்கிறான். அத்தபரி 24.710. அல் அவுஃபியா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து அறிவித்தார்கள், அல் வஸ்வாஸ் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துபவன். அவன் ஷைத்தான். அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான், பின்னர் அவனுக்கு கீழ்ப்படியும் போது அவன் பதுங்கிக் கொள்கிறான். அத்தபரி 24.710. அல்லாஹுவின் கூற்று பொறுத்தவரை அல்லதி யுவஸ்விசுஃபி சுதூரின் நாஸ், அவன் அன்னாஸ் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இது வெளிப்படையாக தெரிவது போல் ஆதமின் பிள்ளைகளுக்கு மட்டும் நிர்திஷ்டமானதா அல்லது மனிதர்கள் மற்றும் ஜின்கள் என இருசாரையும் உள்ளடக்கிய பொதுவானதா? இது குறித்து 2 கருத்துக்கள் உள்ளன. ஏனெனில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அன்னாஸ் மக்கள் என்ற வார்த்தையின் பயன்பாட்டில் அவர்களும் சேர்க்கப்படுகிறார்கள். இப்னு ஜரீர் அவர்கள் கூறினார், அவர்களுக்கு ரிஜாலுன் மினல் ஜின் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல் ஜின் சூரா 72.6. எனவே அன்னாஸ் என்ற வார்த்தை அவர்களுக்கும் பயன்படுவது விசித்திரமல்ல. அத்தபரி 24.711. பின்னர் அல்லாஹ் கூறுகிறான், மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும். இது அல்லாஹுவின் கூற்றை விளக்குகிறதா? அல்லதி லுவஸ்விசுஃபி சுதூரின் நாஸ், அவன் அன்னாஸ் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். பின்னர் அல்லாஹ் இதை கூறி விளக்குகிறான், மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும். இது 2வது கருத்தை ஆதரிக்கிறது. அல்லாஹ்வின் கூற்று என்றும் சொல்லப்பட்டுள்ளது, மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் இருந்து என்பது மனிதர்கள் மற்றும் ஜின்களின் ஷைத்தான்களிலிருந்து மனிதர்களின் உள்ளங்களில் யார் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கமாகும். இது அல்லாஹுவின் கூற்று போன்றது. வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதூவன் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி யூஹி வாதுஹும் இலா பாதின் ஜுஹ்ருஃபல் கௌலி குரூரன். இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை நாம் விரோதிகளாக ஆக்கினோம். அவர்களில் சிலர் மற்ற சிலரை ஏமாற்றுவதற்காக அழகான வார்த்தைகளை இரகசியமாக அறிவிக்கிறார்கள். 612. இமாம் அஹ்மத் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாக பதிவு செய்துள்ளார், ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, சில சமயங்களில் நான் எனக்குள்ளே சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். அவற்றை வெளிப்படையாக சொல்வதை விட வானத்திலிருந்து கீழே விழுவதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ரத்தக் கைதஹு இலல் வஸ்வசதி. அல்லாஹு மிகப் பெரியவன், அல்லாஹு மிகப் பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது. அவன் ஷைத்தானின் சூழ்ச்சியை வெறும் ஊசலாட்டமாக திருப்பினான். அஹ்மத் 1.235. அபூ தாவூத் மற்றும் அன்னசாயி அவர்களும் இந்த ஹதீத்தை பதிவு செய்துள்ளனர். அபூ தாவூத் 5.336. அன்னசாயி அல் குப்ரா 6.1710.